ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம லேண்டில் என்னென்ன டிம்பர் வுட் ட்ரீஸ்லாம் இருக்குன்ட்டு ஒரு வீடியோவாக பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம். இது வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. 20 இயர்ஸ்க்கு மேலே போனாலும் வேல்யூ அதிகம் தான். இதனோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நம்ம வந்து வெயில் இருக்க இடத்துல தான் நம்ம வந்து இதை பிளான் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா கத்தி சவுக்கு மரம். இதுக்கு ஏன் இந்த மாதிரி பேர் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, இதனோட லீவ்ஸ்லாம் வந்து கத்தி மாதிரியே இருக்கும். அதனால் இது வந்து கத்தி சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க. இது வந்து சீக்கிரமாகவே வளரும், சீக்கிரமாக நிழலும் கொடுக்கும். இதனோட யூசஸ் பார்த்திங்கன்னா இந்த கார்பெண்டர் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் ப்ரொடக்ஷனுக்குலாம் வந்து இந்த மரம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா மகோக்கனி. இதில் இந்தியன் மகோக்கனி, ஆஃப்ரிக்கன் மகோக்கனின்னு நம்மக்கிட்ட 2 வகை இருக்குது. இது வந்து 60லேருந்து 100-120 ஃபீட்ஸ் வரைக்கும் வளரும். இதனோட மெயின்டெனன்ஸும் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். 20லேருந்து 30 இயர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி ஃபர்னிச்சர் யூஸ்க்கு, போட்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த போட்லாம் செய்கிறதுக்கு இந்த மகோக்கனி மரம் தான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. 20 இயர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா இதனோட வேல்யூ அதிகம். இதனோட மெயின்டெனன்ஸும் லோ மெயின்டெனன்ஸ் தான். நம்ம வெயில் இருக்க இடம் பார்த்து பிளான் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா வளரும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கிடம்பு. இவங்க வந்து 20லேருந்து 30 இயர்ஸ் ஆகும் மெச்சூர் ஆகுறதுக்கு. இவங்களோட பார்க், அதாவது பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் மெடிசன்ஸில் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்க்கும் ஸ்கின் டிசீஸ்க்கும் வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் வந்து லோ மெயின்டெனன்ஸ் தான். நல்ல வெயில் இருக்க இடமா பார்த்து வச்சுட்டிங்கன்னா 20-30 இயர்ஸில் மெச்சூர் ஆகிடும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா செம்மரம். ரெட் சாயிலில் நல்லா வளரும். இதுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸுன்றது தேவையே கிடையாது. இது பிளான் பண்ணி 1 இயர் பக்கம் வந்து இதனோட க்ரோத்தே தெரியாது. ஏன்னா இது வந்து டேப் ரூட்டை ஃபஸ்ட்டு வந்து சாயில், அதாவது மண்ணில் நல்லா ஊனிட்டு அதுக்கப்புறம் தான் அதனோட வளர்ச்சியை வந்து அது காட்ட ஆரம்பிக்கும். இது வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம கவர்மெண்ட்டோட ப்ராப்பர் பெர்மிஷனில் தான் நம்ம இதை வந்து கட் பண்ணணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரம். இவங்க வந்து ஒரு பேராசிட்டிக் ட்ரீன்றதுனால மற்ற பிளான்ட்ஸ்லேருந்து தான் நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணி, மினரல்ஸு, விட்டமின்ஸு, எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி வளரும். ஃபோட்டோசிந்தசிஸ் ஓனாகவே பண்ணிக்கும். ரெட் சாயிலில் நல்லா வளரும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையோடு வந்து நம்ம பிளான் பண்ணணும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அகத்திக்கீரை, அப்புறம் வந்து நீம் ட்ரீ, அதாவது வேப்ப மரம், இது கூடலாம் வச்சிங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணி இது நல்லா வளரும். 30 இயர்ஸ்க்கு மேலே தான் வந்து இதனோட அரோமாவே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து கவர்மெண்ட்டோட ப்ராப்பர் பெர்மிஷனோடு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ இந்த மரம்லாம் தான் பார்த்திங்கன்னா நம்ம லேண்டில் பிளான் பண்ணியிருக்க டிம்பர் வுட் ட்ரீஸு. இதெல்லாம் நம்ம எங்கே வாங்கணும்னு பார்த்திங்கன்னா ஈஷா நர்சரி கார்டனில் தான் நம்ம வந்து வாங்கணும். இந்த மரங்கள்லாம் வந்து மிக்ஸ்டாக நம்மக்கிட்ட ஒரு 120லேருந்து 150 ட்ரீஸ் கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இந்த மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ இல்லை ரெகரிங் டெபாசிட்டோ நம்ம வந்து பேங்க்கில் போய் நம்ம போடுறோன்னும்போது 5 இயர்ஸ் கழிச்சியோ இல்லை 10 இயர்ஸ் கழிச்சியோ இல்லை 15 இயர்ஸ் கழிச்சியோ நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த டிம்பர் வுட் ட்ரீஸும் பிளான் பண்ணும்போது நமக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அதனோட மெச்சூரிட்டி லெவல், அதாவது ஒரு 20 இயர்ஸு, ஒரு 30 இயர்ஸ் கழித்து மெச்சூரிட்டி வரும்பொழுது நமக்கு வந்து அதனோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நேச்சுரல் பெனிஃபிட்ஸும் நமக்கு நிறைய இருக்கும். ஸோ நீங்களும் உங்களோட லேண்டில் இந்த மாதிரி டிம்பர் வுட் ட்ரீஸை வாங்கி பிளான் பண்ணி பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.